கல்புங்கிறது இன்றைக்கு மையத்தாய் போயிருக்கிறது. கல்பு என்பது மரத்து போயிருக்கிறது. கல்பு தான் மனுஷனை இயக்கிறது, நம்முடைய செயல்பாடுகள். அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட ஒரு அம்மா கேட்ட பொழுது, இபாதத்துகள்ல ஒரு பிடிப்பு ஏற்படல, பாவங்கள் மீது ஈர்ப்பு அதிகமாக இருக்குது என்று சொன்ன பொழுது, உன் கல்பை பார்த்தியான்னு கேட்டாங்க. உன் கல்பு செத்து போயிடுச்சு, உன் கல்பு மையத்தாகி இருக்குது. அந்த கல்புல தெளிவு கிடைச்சிருச்சு, அந்த கல்புல ஒளிவு கிடைச்சிருச்சு, உன் இபாதத்துல சுவ வந்துரும். நாங்க குர்ஆன் சொல்கிறது, அவமன் கான மைத்தன் ஃபஹைனாஹு, மையத்தா போயிருக்கிற பல விஷயங்களை நாம் உயிர் கொடுப்போம். வஜஅல்னா லஹு நூரன் யம்ஷி பிஹி ஃபின்னாஸ். எப்படி உயிர் கொடுப்போம் என்பதற்கு அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லுவான், ஒளியை கல்பிலே கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த நூறு கிடைக்கிறதுக்கு தான் நம்ம போராடுறோம். அந்த கல்புல தெளிவு கிடைச்சிருச்சு, அந்த கல்புல ஒளிவு கிடைச்சிருச்சு, உன் இபாதத்துல சுவ வந்துரும். நாங்க உன் இபாதத்துல மாற்றம் வந்துரும்ங்கிறாங்க, பாவத்துல வெறுப்பு வந்துருங்கிறாங்க. அப்ப கல்பை ஒட்டித்தான் வாழ்க்கை. அந்த நூறை கொண்டு வருவதற்கு என்ன செய்யறது? கல்புல வெளிச்சமாகணும், கல்பு வெளிச்சமாகணும். வஜஅல்னா லஹு நூரன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுவார்கள், அந்நூரு இதா தഖல ஸத்ர இன்ஃபதஹ. அந்த ஒளி உங்க உள்ளத்துல நுழைஞ்சிருச்சுன்னா கல்பு திறந்துரும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நூற கல்புக்கு கொண்டு வருவது எப்படி? அதற்கான வழியை தேடிய பயணம் தான் இந்த ஆன்மீக பயணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வாழ்நாளில் உங்களை விட்டு விடைபெறுகிற, மௌத்தினுடைய நேரத்தில் உங்களை விட்டு விடைபெறுகிற கிராமன் காத்திபீன், வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கிற மலக்குமார்கள் உங்களை விட்டு விடைபெறுகிற ஒரு நேரம் இருக்கிறது. உங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு உங்களுக்காக துவா செய்து விட்டு அவர்கள் செல்லுகிற ஒரு நேரம் உண்டு, உங்களுடைய மௌத்தினுடைய நேரம். எத்தனையோ பேர்களுடைய துவாவை வாங்கியிருப்பீங்க, உங்களுக்காக நீங்க துவா செஞ்சிருப்பீங்க, உங்களுக்காக பெரியவர்கள்ட்ட துவா செய்ய சொல்லியிருப்பீங்க, உங்களுக்காக பெற்றோர்கள் துவா செஞ்சிருப்பாங்க, பிள்ளைகள் துவா செஞ்சிருப்பாங்க. ஆனா மலக்குமார்கள்ல நீங்க பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் உங்களோடு இருக்கிற அந்த கிராமன் காத்திபீன், நன்மை தீமை எழுதுகிற மலக்குமார்கள் உங்களை விட்டு விடைபெறுகிற பொழுது உங்களுக்கு துவா செஞ்சுட்டு போகணும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழுங்கன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எப்படி துவா செய்வாங்கிறதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி துவா செய்வாங்க தெரியுமா? ஜஸாக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை தருவானாக. எதுக்காக தெரியுமா? கம்மின் மஜ்லிஸி சித்கின் அஜ்லஸ்தனா வ கம்மின் சாலிஹி அமலின் அஹ்லர்தனா. ரெண்டு விஷயத்தை சொல்லித்தான் அவங்க துவா செய்வாங்களாம். முதல் வார்த்தை அவங்க சொல்லுவாங்களாம், எத்தனையோ நல்ல சாலிஹீன்கள் இருக்கிற மஜ்லிஸிற்கு எங்களை கூட்டு போனீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மலக்குமார்கள் ஆசைப்படுற வார்த்தையை பாருங்க. எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம் தானே, வாழ்நாள் பூரா நம்ம எங்கெல்லாமோ போயிருப்போம், எப்படியெல்லாமோ எத்தனையோ மஜ்லிஸுகளுக்கு போயிருப்போம், எத்தனையோ கூட்டங்கள்ல கலந்திருப்போம். ஆனா மலக்குமார்கள் வாழ்நாள் முழுக்க நம்மோடு இருந்தவங்க நம்ம விட்டு விடைபெறுகிற கடைசி நேரத்துல அவங்க சொல்ற வார்த்தை, நல்ல சாலிஹீன்கள் இருக்கிற மஜ்லிஸிற்கு எங்களை கூட்டு போனீங்களா, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு கைர தருவான். அல்ஹம்துலில்லாஹ். சஹாபிகள்ல எல்லாருமே முன்சஃப்ல தொழுகிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா ஒரே ஒரு சஹாபி இருக்கிறாங்க, அவங்க பின் சஃப்ல தான் நிக்க ஆசைப்படுவாங்களாம். ஹஜ்ரத் கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹுன்னு ஒரு சஹாபி. யார் இந்த சஹாபி? முன்னுண்டான வேதங்களையும் படிச்சுட்டு குர்ஆனை கத்துக்கொண்டவர் ஹஜ்ரத் கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு. பாதிரியாக இருந்தவர், வேதங்களை கத்துக்கிட்டு இஸ்லாத்துக்கு சஹாபியாயி குர்ஆனையும் சஹாபாக்கள்ல 2 வேதத்தையும் மனப்பாடம் பண்ண ஹாஃபிஸ் அவங்க தான், கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு. ஆனா அந்த சஹாபி எல்லாருமே அடிச்சு பிடிச்சிட்டு முன் சஃப்ல அடுத்த சஃப்ல போகும்போது இவங்க மட்டும் பின்னால் உள்ள சஃப்ல போய் நிற்பாங்களாம். ஒரு தடவை கேட்டாங்க, எல்லாருமே முன் சஃப்ல நிற்கிறாங்க, நீங்க ஏன் பின்னால் உள்ள சஃப்ல போய் நிற்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், நான் தௌராத் உட்பட நிறைய வேதங்களை நான் படிச்சிருக்கிறேன், அதுல ஒரு வார்த்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்துல முன்சஃப்ல அதுக்கு பின்னால் நிற்கிற கூட்டம் அல்லாஹ்ட்ட மிகப்பெரிய பாக்கியமான சாலிஹீன்களுடைய கூட்டம், அது அவங்களுடைய பரக்கத்தினால பின்னால நிக்கிறவங்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுப்பா நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாலிஹீன்களுடைய சொஹபத்துன்னு ஒண்ணு இருக்குது,
முன்னால போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, முன்சஃப்ல நிக்கிறவங்க சாலிஹீன்களா ஆயிட்டாங்க, பின்னால நிக்கிறவங்க அவங்களுடைய சுஹபத்தை வாங்கினதுனால அவங்க பெரும் பாக்கியம் பெறாங்க, எல்லாருமே சாலிஹீன்களாக ஆகுறாங்க. நான் சாலிஹீன்களுடைய சுஹபத்தை வச்சு மக்ஃபிரத்தை வாங்கியறேன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ், ஒவ்வொரு சஹாபியும் பார்க்கிற பார்வையை பாருங்க. கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, கம்மின் மஜ்லிஸ் சித்கின் அஜ்லஸ்தனா, சாலிஹீன்கள் இருக்கிற மஜ்லிஸிற்கு எங்களை கூட்டு போனீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹைரையும் பரக்கத்தையும் தருவான் என்று மலக்குமார்கள் துஆ செஞ்சாங்க. ஒ கம்மின் சாலிஹி அமலின் ஹலர்தனா, அடுத்து சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட மஜ்லிஸிற்கு நீங்க போனதுனால தான் சாலிஹான அமலை செஞ்சு எங்களை எழுத வச்சீங்கன்னு சொல்லுவாங்க. குர்ஆன் முழுக்க நீங்கள் தேடி பாருங்கள், சுஹபத்து சாலிஹீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருக்குது, அல்லாஹ் என் பள்ளின்னு சொல்றது காபத்துல்லாஹ் அல்லாஹ் சொல்றான். ஒரு வார்த்தை அல்லாஹ்வோடு சேர்ந்துட்டுன்னு வைங்க, சாலிஹீன்களோடு சேர்கிற பொழுது ஏற்படுகிற மாற்றங்கள் உலகத்தில் பெரிய மக்பூலியத்து கிடைக்கும். அல்லாஹ்வுடைய மக்பூலியத்து எங்க கிடைக்கும்? அல்லாஹ் கொடுக்கிற நமக்கு பெரிய அங்கீகாரம் என்னங்க? அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற பெரிய அங்கீகாரம் என்ன? ஏன் அடியான்னு அல்லாஹ் சொல்லணும் இல்லையா? பெரிய அந்த அடியானுங்கிற அந்த வார்த்தை அல்லாஹ் தன்னோடு சேர்க்கணும். ஒத்தகீர் பைத்தி, என் வீடுன்னு சொன்ன அல்லாஹ் காபத்துல்லாஹுவ என் வீடு, என் வீடுன்னு அல்லாஹ் தன்னோடு சேர்த்ததுனால நாளை மௌத்தாகிற நேரத்தில் அல்லாஹு தாலா எப்படி கூப்பிடுவான்? யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மாவே, அமைதி பெற்ற ஆத்மாவே. நஃப்ஸில் ரொம்ப உயர்தரமான நஃப்ஸே அம்மாராவாக இருந்து நஃப்ஸே முல்ஹிமாவாக அடுத்த கட்டத்தை அது தாண்டி அப்படியே வந்து கடைசியாக நஃப்ஸே முத்மஇன்னாங்கிற அந்தஸ்துல போய் ராலியா போய் மர்லியாவாய் அடுத்து காமிலாவாக ஆகிற அந்த அந்தஸ்துல அல்லாஹ் நஃப்ஸை கூப்பிடும்போது யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஇ, எங்கிட்ட வந்துருன்னு அல்லாஹ் கூப்பிடுறான். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது என்கிட்ட வந்துரு, நீ இர்ஜிஇ இலா ரப்பிக்கி, ஓ ரப்பிட்ட வந்துரு. அல்லாஹ் அப்படி கூப்பிடணும். அல்லாஹ் தன்னோடு சேர்த்து சொல்லுகிற இந்த சுஹபத் இருக்குது பாருங்க, இதை வாங்குறதுக்கு தான் வாழ்நாள் முழுக்க நாம் பாடுபடுகிறோம். அதுதான் பெரிய அந்தஸ்து. அல்லாஹ் நம்மளை அப்துன்னு ஏத்துக்கறணும். அல்லாஹ் ஏன் அடியான்னு சொல்லணும், ஏன் அடியான்னு சொல்லணும். அது எப்போ சொல்லுவான் அல்லாஹ்? அந்த அந்தஸ்து எப்போ கிடைக்கும்? நம்ம அல்லாஹ்வோடு சார்ந்தவர்களாக ஆகணும். வதுக்குர் அபுதனா, வதுக்குர் அபுதனா ஐயூப், நம்ம அடியார் ஐயூப நினைச்சு பாருங்க அல்லாஹ் தாலா. எவ்வளவு பெரிய அங்கீகாரம் அது! அல்லாஹ் தன்னோடு சேர்த்து சொல்றது பெரிய அங்கீகாரம் அது. மௌத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் தாலா இலா ரப்பிக்கி ராதியத்த மருதியா ஃபதுகுலி ஃபீ இபாதி, ஏன் அடியார்களோடு போய் சேர்ந்துக்கங்க. அந்த வார்த்தை அல்லாஹ் சேர்த்து சொல்லணும். நீங்க டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், பெரிய பெரிய அந்தஸ்துகளை வாங்கலாம், அல்லாஹ் கடைசியா ஏன் அடியார்கள் சொல்லணும். அல்லாஹ் இந்த வார்த்தை இருக்குதா, இதுதாங்க பெரிய அந்தஸ்து. அது அந்த சுஹபத்தை அல்லாஹ் தன்னோடு கொண்டு போய் சேர்க்கணும். அதை வாங்கிட்டேன்னு வைங்க, அது பெரிய பாக்கியம். அது ஏடியார்கள் இதுக்காக எவ்வளவு பாடுபட்டாங்க. அல்லாஹு அக்பர். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அப்தனான்னு ஒரு வார்த்தை சாதாரணமா கிடைச்சிரும் நினைக்கிறீங்களா? நம்ம அடியார் அய்யூப நினைச்சு பாருங்க. நம்ம அடியார் 18 வருஷம் நோய், நினைச்சு பார்க்க முடியுதா? 18 வருஷம் நோய். உலகத்துல இப்படி ஒரு நோயை, இப்படி ஒரு கஷ்டத்தை அல்லாஹு தாலா கொடுத்தது கிடையாது யாருக்குமே. இன்னைக்கு ராத்திரி தலைவலி வந்துருச்சு, காலையில போய் நம்ம எழுந்திருச்சிட்டோம் சொல்லி சொன்னா ராத்திரியோட தலைவலி முடிஞ்சிரும். ஆனா இவருடைய புலம்பல் முடியாது. பாக்குறவர்கிட்டலாம் சொல்லுவாரு, ராத்திரி பூரா தலைவலியில கஷ்டப்பட்டேன், தூக்கம் இல்லை. எத்தனை பேர்கிட்ட அல்லாஹ் ஒரு தலைவலியை ரப்பு கொடுத்துட்டா எத்தனை பேர்கிட்ட இவர் சொல்றாரு. அல்லாஹு தாலா சொன்னா அவன் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறான். என்னைக்காவது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொன்னான், அவன் எத்தனை இடத்துல எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறான். நான் என்னைக்காவது ஒரு நாள் இவன் இப்படி செஞ்சிட்டான், அப்படி செஞ்சிட்டான், அதை செஞ்சிட்டான், நான் சொன்னதே கிடையாது. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் மலைக்காக 3 நாட்கள், மழையே இல்லை, கடுமையான பஞ்சத்துல ஊரையே கூட்டு வந்து முழுசா நிப்பாட்டி
அல்லாஹ் சொன்னா இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுங்க. இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. 3 நாள் இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டாங்க, மழை வரல. 3 அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பே நீ சொன்ன இஸ்திக்ஃபார். ஒஃபீக்கும் ஆசின், 40 வருஷமா பாவம் செஞ்ச ஒருத்தன் இந்த கூட்டத்தில் இருக்கிறான், 70,000 பேர்கள்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பே யாருன்னு சொல்லு, நான் அவனை வெளியாக்கியேன். அது என் பழக்கம் இல்லைன்ட்டான் அல்லாஹ். அது என் பழக்கம் இல்லை. அப்ப நான் என்ன செய்யறது? பொதுவா சொல்லுங்க, நிப்பாட்டி வச்சுட்டீங்களா, இஸ்திக்ஃபார் ஓத சொல்லுங்க. அவனும் ஓதட்டும், நான் கபூல் செஞ்சுக்கிறேன். கூட்டத்தோடு கூட்டமா அவனும் ஓதட்டும் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு. அவன் திருந்தி ஓதுறானோ வருந்தி ஓதுறானோ அவன் ஓதட்டுமே. வீட்டுல வச்சா ஓத மாட்டான். கூட்டத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க, கூட்டத்தோட கூட்டமா அவனும் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லட்டும். எனக்கு அது போதும்னு சொன்னான் அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபையாளன் பெருமக்களே. காலமெல்லாம் சனம் 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 சனம், சிலையே சிலையே சிலையே. ஒருத்தன் பெரிய பக்தி, முஸ்லீமோட நான் முஸ்லீம்ல ஒருத்தன் பெரிய பக்தியா தான் சிலையை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். எது வந்தாலும் சிலையை கூப்பிடுவான். அப்படி சில பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு நாள் தூக்கத்தில் அவன் தூக்கத்துல கூட யாசனம் யாசனம் சொல்லுவான். சனம் சொல்றதுக்கு பதிலா சமதுன்னு சொல்லிட்டான், வாய் குழம்பி. அல்லாஹ் உடனே என்னப்பான்னு கேட்டான் அல்லாஹ். லப்பைக் லப்பைக், என்ன கூப்பிட்டியே? மலக்குமார்கள் கேட்டாங்க, ரப்பி அவன் வாய் ஒளறி சொல்றான், வாய் குழம்பி சொல்றான். அல்லாஹ் தஆலா சொன்னானா, இத்தனை வருஷமா சனம் சனம் கூப்பிடுறான், அது என்னன்னு கேட்டுச்சா? ஒரு தடவை தான் கூப்பிட்டான். நான் என்னன்னு கேட்கலன்னா எனக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? அல்லாஹ் சொன்னான், எனக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? சனமுக்கும் சமதுக்கும் என்ன வித்தியாசம்? நான் சமத். அவன் பாவம் செய்தால் நான் தபீபாக இருப்பேன், அவன் தௌபா செய்தால் நான் ஹபீபாக இருப்பேன். அவன் பாவம் செஞ்சா நான் தபீபாக சிகிச்சை செய்த டாக்டரா இருப்பேன், அவனை திருத்தி கொண்டு வர டாக்டரா இருப்பேன். அவன் தௌபா செஞ்சுட்டான்னா நான் ஹபீபா மாறிடுவான், அவன் நேசனா மாறிடுவான். அல்லாஹ் ரப்பே நான் எப்படி தௌபா அஸ்தக்ஃபிருல்லாஹ் கூட்டத்தோட கூட்டமா அவன் சொல்லட்டும். அவன் அதையும் சொல்ற மாதிரி தெரியல போறது. மழை பெய்யல. கடைசியா மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வருந்தி கலையிற நேரத்துல யாராவது தப்பு செஞ்சவங்க இருந்தா வெளியே போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். தயவு செய்து தெரியாம வெளியே போயிடுங்க, மழை வேற மாதிரி தெரியலன்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க, யாருமே வெளியே போகல, மழை வந்துருச்சு. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பே என்ன இது ஆச்சரியம், மழை வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா சொன்னா, அவன் ஒரு வார்த்தை தான் அவனுடைய சட்டைக்குள் தன் முகத்தை திணித்து விட்டு அவன் சொன்னான், ரப்பே 40 வருஷமா நான் தப்பு செஞ்சேன், என்னை விட்டு வச்ச. இந்த நிர்பந்தமான இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன். என்னாலதான் மழை நிறுத்தப்பட்டிருக்குங்கிறத நான் விளங்கிட்டேன். என்னை தண்டிக்கிறதுனால உன் கண்ணியம் கூடும்னா என்னை நீ தண்டிச்சிரு, என்னை மன்னிக்கிறதுனால உன் கண்ணியம் குறைஞ்சிச்சுன்னா நீ என்னை மன்னிக்க வேண்டாம். அல்லாஹ், இந்த ஒரு வார்த்தை தான், இந்த ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் அவ்வளோ சந்தோஷப்படுத்திட்டான். அவன் ஒரு நிமிஷம் 40 வருஷ பாவத்தை ஒரு நிமிஷத்துல அழிச்சிட்டான்னு சொல்லி சொன்னான் அல்லாஹ். ரப்பே இப்போவாவது அவர் யாருங்கிறத காட்டன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அவன் பாவியா இருக்கும் போதே காட்டலை, இப்ப என்னுடைய நல்லடியார். நல்லா சொன்ன, அவன் பாவியா இருக்கும் போதே நான் அவனை காட்டி கொடுக்கல, அவனை அடையாளம் காட்டல. இப்ப என்னுடைய சாலிஹ் அவன், என் அடியார்னு அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். என் அடியான் அப்தி, அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. இதுக்காக சில பேர்கள் சின்ன விஷயத்தை, சில பேர்கள் பெரிய விஷயத்தை விலை கொடுக்கிறாங்க. அல்லாஹ் யாருக்கு அந்த அப்திங்கிற அந்தஸ்தை எதை வச்சு கொடுப்பாங்கிறது தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இவ்வளவு பாவம் மன்னிக்கப்பட்டு இவ்வளவு கால்வீங்க வணங்குறீங்களே, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் அப்தாக வேண்டாமான்னு கேட்டாங்க இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அப்தாக ஆகணும், அல்லாஹ் என்ன அப்துன்னு ஏத்துக்கணும். 18 வருஷம் அல்லாஹ் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவ்வளவு சபரா இருந்தேன். நோய் உண்மையில நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹுனுடைய ஒரு அமல் அல்லாஹுவை ரொம்ப திருப்தி படுத்துச்சு யா ரசூலல்லாஹ். அல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு சலாம் சொல்லி விட்டாங்க, கொஞ்சம் சலாம சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சித்திக் ரலியல்லாஹு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன அல்லாஹ் விசேஷமா திடீர்னு அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு, நம்ம சொந்தக்காரங்க யாராவது சலாம் சொல்லி விடுவாங்க, உலமாக்கள் சலாம் சொல்லுவாங்க, அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் அது. இப்ப அல்லாஹ் சித்திக் ரலியல்லாஹுக்கு ஸ்பெஷலா சலாம் சொல்லி அனுப்புறான்.
அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ள வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி விட்டான் அப்படின்னு சொன்னோடனே அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு ரொம்ப சந்தோஷம், பதில் சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய சலாமுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு ஒரு சுன்னத் இருக்குது இல்லையா? எல்லாரும் சலாம் சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்க எனக்கு சொல்றீங்க, நான் உங்களுக்கு வலைக்கும் சலாம் சொல்லிடுவேன் இல்லையா? அல்லாஹ் சலாம் சொன்னா பதில் எப்படி சொல்லணும்? அல்லாஹ் சலாம் சொன்னா அல்லாஹ்வுக்கு எப்படி பதில் சொல்லணும்? அது தொழுகையில அழகாக அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, நபியே உங்க மேல சலாம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய இந்த சலாம் நம்ம சொல்றோமே, இந்த சலாம் அல்லாஹ் மிஅராஜ்ல அல்லாஹ் ரசூலை பார்த்து சொன்ன சலாம். அது அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹ், அதுதான் தொழுகையில நமக்கு தரப்பட்டிருக்குது. பொதுவாக தொழுகை கடமையாகிறதுக்கு முன்னாலேயே அத்தஹியாத்து இந்த உம்மத்துக்கு கிடைச்சிருச்சு. முதல்ல தொழுகைங்கிறது ஒரு உயிர் துடிப்போடு இருக்கணும்னா அதனுடைய உணர்வுகளை முதல்ல நாம புரியணும். முதல்ல ஒவ்வொன்றும் உருவானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ்ல போய் அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்கிற பொழுது முதல்ல அல்லாஹ்ட்ட என்ன கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு கேட்டப்ப, உங்ககிட்ட இல்லாத ஒன்றை நான் உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் கேட்கிறான், என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? விருந்தாளியா வந்திருக்கிறீங்க, என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? உங்ககிட்ட இல்லாத ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்னதுன்னு கேட்டாங்க. அப்தியத்தை கொண்டு வந்திருக்கிறேன், அடிமைத்தனத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத், அதை சரண்டர் பண்றாங்க. அத்தஹியாத் வஸ்ஸலவாத், என் சொல் வணக்கங்கள், செயல் வணக்கங்கள், வத்தய்யிபாத், என் பொருள் வணக்கம், அனைத்தையும் சரண்டர் பண்றேன். அத்தஹியாத்து வஸ்ஸலவாத் வத்தய்யிபாத் மூணைத்தான் முதல்ல தொழுகையில நம்ம கொடுக்கிறோம். தஹியாத்துனா என்ன? இபாதத்துகள்ங்கிறது இந்த மூணு தான் இருக்கும். ஒன்னு சொல்லால் உடைய இபாதத், இன்னொன்னு செயலால் இபாதத், இன்னொன்னு பொருளால் இபாதத். அக்வால், அஃஆல், அம்வால், இந்த மூணும் இபாதத். மூணையும் சரண்டர் பண்ணப்ப, சுஜூதுல விழுந்தப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்ன வார்த்தை அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நீங்க மூணை கொடுத்தீங்க, எனவே அல்லாஹ் திரும்ப மூணை கொடுத்தா சலாம், ரஹ்மத், பரக்கத். அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹ் சலாம் சொல்லி இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் எப்படி சொன்னாங்க? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அல்லாஹ்வுக்கு சலாமுக்கு பதில் இதுதான். யா அல்லாஹ் என் மேலையும் சலாம், சாலிஹான நல்லடியார்கள் மீதும் சலாம். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். இதே ஹதீஜா அம்மாட்ட வந்து அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி விட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னப்போ ஹதீஜா அம்மா அழகான வார்த்தை சொன்னாங்க. அல்லாஹும்ம ஹுவஸ் ஸலாம், அல்லாஹும்ம ஹுவஸ் ஸலாம். அல்லாஹ் தானே சலாம், அல்லாஹ்வே சலாம். சலாம் யாருங்க? அல்லாஹ்வுக்கு சலாம்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுட்ட வந்து சலாமுன்னு சொன்னப்ப சித்திக் ரலியல்லாஹு இந்த வார்த்தைக்கு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் பதில் சொன்னதுக்கு பின்னால அல்லாஹ்வை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்களாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி என்னங்க செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. அப்படி என்ன செஞ்சீங்க? யா ரசூலல்லாஹ், எனக்கு கொஞ்சம் பல்வலி, அதை நான் அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பல்வலி, அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கிட்டேன். நேத்து ராத்திரியான்னு கேட்டாங்க. நேத்து ராத்திரியா? இல்லை யா ரசூலல்லாஹ், 7 வருஷமா அப்படின்னாங்க. 7 வருஷமா பல்வலி, நான் அல்லாஹ்வுக்காக பொறுத்திக்கிட்டேன். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிட்ட கூட இது வரைக்கும் நீங்க சொன்னது இல்லையாங்கிறாங்க. இங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 7 வருஷம் பல்வலியில கஷ்டப்படுறாங்க. ரசூலோட ரசூலாக நின்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் உள்ள இந்த தோழமை நமக்கு தெரியும் தானே, அந்த இணக்கம் தெரியும் தானே, எப்படி ரசூலுல்லாஹ்ட்ட ஃபனாவானாங்க நமக்கு தெரியும் தானே. எனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீரை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கொடுத்து இஷ்ரபு யா ரசூலல்லாஹ், குடிங்கன்னு சொல்லுவேன். ஃபஷரிப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிப்பாங்க. ஹத்தா ரவைத்து, நான் தாகம் தீருவேன். குடிப்பது ரசூல், தாகம் எனக்கு தீருங்கிறாங்க. அந்த சொஹபத், ரசூலினுடைய சொஹபத், அதை முழுக்க முழுக்க முதன்மையாக வாங்கினது சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு. 3 நாள் கார சௌர்ல அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டும்தான் இருந்தாங்க. வேற யாராவது இருந்தாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு பார்வை போதும் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். குர்ஆன் சொல்லுது, வஸல்லி அலைஹிம்
நபியே அந்த மக்களை பாருங்கள், நீங்க பார்த்தா போதும், பாருங்கள். இன்ன ஸலாத்தக ஸகனுல்லஹும், உங்க பார்வை அந்த மக்கள் வாழ்க்கையில நிம்மதி அமைதியை கொண்டு வரும் என்று குர்ஆன் சொல்லுது. 3 நாளா கார சௌர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படியே பார்த்து 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 பார்த்து, அல்லாஹு அக்பர், அது நூறு இல்லையா, அது ஒளி இல்லையா, அந்த தஜல்லி, அந்த ஃபைலான் அப்படியே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முகம் அப்படியே மாறி மாறி மதீனாவுக்கு போகும்போது அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியே இருந்தாங்களா அபூபக்கர் ரலியல்லாஹு. யாரு தூதர் யாரு தோழர் மதீனாவாசிகளுக்கு அடையாளம் தெரியாம குழம்பிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு நோக்கி ஓடி வந்தாங்களா. சித்திக் அக்பர் ரலியல்லாஹு புரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய துண்டை எடுத்து அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்படியே ஒரு கொடையா பிடிச்சாங்க. அப்பதான் விளங்குனாங்க, இவங்க தான் தூதர், இவங்க தான் தோழர். அது சுஹபத். அது சுஹபத்துல இருந்து 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 அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னோடு இவ்வளவு நாளா இருக்கிறீங்க, ஒரு வார்த்தை கூட பல்வலின்னு சொல்லலையேன்னு சொன்னப்ப என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? அஃபஷ்குல் ஹபீப இலல் ஹபீப், ஒரு நேசன் தரக்கூடிய வேதனை இன்னொரு நேசர்கிட்ட நான் முறையிடலாமா அப்படின்னு சொன்னாங்களா. என் நேசன் அல்லாஹு தாலா தந்த அந்த நோயை உங்கள்கிட்ட நான் முறையிட முடியுமா? ஒரு ஹபீப் தந்ததை இன்னொரு ஹபீப்கிட்ட முறையிட முடியுமான்னு எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்க. இந்த ஷிகாயத் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காத ஒண்ணு. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ்ட்ட நம்ம ஆஃபியத்தை கேட்கணும் பெருமக்களே. எனவே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த முசாஹபத்தை, அந்த சுஹபத்தை வாங்குறதுக்காக 18 வருஷம் குடும்பம் பிரிஞ்சிச்சு, உறவுகள் பிரிந்தது, ஊர் பிரிந்தது, பொருள் இழந்தது, அத்துணையும் இழந்து கடைசியா கேட்டுருங்களேன், அல்லாஹ்ட்ட ஒரு துவா கேளுங்களேன், ஒரு துவா கேளுங்களேன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் என்ன 40 வருஷமா ஆரோக்கியமா வச்சான, ஒரு 18 வருஷம் தானேன்னாங்களாம். நோய் ஒரு 18 வருஷம் தானே, ஒரு 18 மணி நேரம் நம்மளால தாங்க முடியுமா? அந்த நிமிஷத்துல கூட கை அரிச்சு கால் அரிச்சு கடைசி சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? கை கால்கள் செயல் இழந்து போச்சுங்க. 18 வருஷம் கை கால்லாம் ஒரு செயலும் இல்லை, கால்லாம் ஒரு செயலும் இல்லை, கையில ஒரு செயலும் இல்லை, எல்லாம் உடந்தான், ஸ்ட்ரோக்கு தான், சுத்தமா அரிச்சிருச்சு உறுப்புகள். அப்பவும் சிரிக்கிறீங்கன்னு கேட்டப்போ ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த ஜிக்ர் செய்யறதுக்கு நாவை மட்டும் அல்லாஹ் அசைச்சு வச்சுட்டு இருக்கிறானே. அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய உச்ச நிலை அது. அந்த ஜிக்ருக்காக நாவை அல்லாஹ் இன்னும் விட்டு வச்சிருக்கிறானே. 18 வருஷத்துக்கு பின்னால எல்லாரும் போய், எல்லாரும் வறுமை ஒரு பக்கத்துல, உறவுகள் ஒரு பக்கத்துல, வெறுப்பு. கேளுங்களுங்க அல்லாஹ்ட்ட ஒரு துவாவை. ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே கடைசியா கேட்ட வார்த்தை, ரப்பி அன்னி மஸ்ஸனியல் லுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். 18 வருஷத்துக்கு பின்னால கேட்ட வார்த்தையை பாருங்க, ரப்பி அன்னி மஸ்ஸனியல் லுர், ரப்பே நோய் என்னை தொட்டு விட்டது, நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன். அப்ப கூட என்ன நோயாளியாக்கிட்டியே, என்ன கஷ்டப்படுத்திட்டியே, இத்தனை வருஷம் பட்டுட்டேன்னா எனக்கு ஷிஃபாவை கொடு, அப்படி கேட்கலங்க. நோய் என்ன தொட்டுடுச்சு, அப்ப கூட நோய் தொட்டுடுச்சுன்னு தான் சொல்றாங்க, நீ நோயை தந்துட்டேன்னு சொல்லல. வாழ்க்கையில் அல்லாஹு தாலா நாம எவ்வளவோ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆஃபியத்தை தந்திருக்கிறான். ஒவ்வொரு நாள் காலையில எழுந்திருச்ச உடனே 3 விஷயத்தை மட்டும் பாருங்கன்னாங்க. உடல்ல ஆரோக்கியம் இருக்குதா பாருங்க, நிம்மதி பதட்டம் இல்லாம இருக்குதா, கூத்து யௌமிகி இன்னைக்கு கழிக்கிறதுக்கு ரிஸ்க் இருக்குதா, நீங்க பெரிய துன்யாவாசின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் அஸ்பஹ மின்கும் முஆஃபன் ஃபீ ஜஸதி சிர்பன் ஃபீ முஆஃபன் ஆமினன் ஃபீ சிர்பி முஆஃபன் ஃபீ ஜஸதி கூத்து யௌமி. 3 கிடைச்சிச்சான்னு பாருங்க. காலையில் எழுந்திருச்ச உடனே ஆரோக்கியம், அல்ஹம்துலில்லாஹ், பதட்டம் இல்ல, பயம் இல்ல. பதட்டம் பயம் அம்னுனா என்னங்கிறத கொரோனாவுடைய காலங்கள் நமக்கு காட்டிட்டு போச்சு இல்லையா? காலையில் எழுந்திருச்ச உடனே எங்க இருந்து எந்த மௌத்து செய்தி வரும், யாருக்கு என்ன நடக்கும், அடுத்த நிமிஷத்துல என்ன நடக்கும், ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி பதட்டத்துல நம்ம வாழ்க்கை கழிஞ்சிச்சு. அம்னு அமைதினா என்னங்கிறது, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம், அமைதியா இருக்கிறோம். காலையில் எழுந்திருச்ச உடனே இந்த 3க்கு சுக்குர் செஞ்சிருங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு ரிஸ்க்குக்கு போதும், அல்லாஹ் தந்திருக்கிறான். வாழ்க்கையில ஆஃபியத்தை நிறைய அனுபவிச்சுட்டு அல்லாஹ்வுக்கு நிறைய மாற்றம் செய்யணும் பெருமக்கள். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் ஒருத்தன் கேட்டானா, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய வழிமார்கள்ல பெரிய நாதா. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் கேட்டாங்க, ஏன்னா அந்த சுஹபத்து, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சுஹபத்து வேணும்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க இல்லையா, அந்த நட்பு தேடி. அவங்களுடைய நட்பு எவ்வளவு முக்கியமான.
வாழ்க்கையில நான் கஷ்டம் இல்லாம இருக்கணும், கஷ்டம் கவலை இருக்கக்கூடாது, ஏதாவது துவா செய்யுங்கள அப்படின்னு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் முஸ்தஜாபு தாவா, துவா கபூல் ஆகிற இடத்துல இருக்கிறவங்க. அவங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்படி துன்யால யாருமே இருந்ததில்லை, கஷ்டம் கவலை இல்லாம துன்யால அல்லாஹ் யாருக்குமே. இதுக்கெல்லாம் நான் துவா செய்ய முடியாது. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், ஒருத்தருக்கு நோய் பிரச்சனையா இருக்கும், இன்னொருத்தருக்கு பண பிரச்சனையா இருக்கும், ஒருத்தருக்கு மக்கள் பிரச்சனையா இருக்கும். கஷ்டங்களினுடைய வித்தியாசம் மாறுபடுமே தவிர கஷ்டமே இல்லாம துன்யால யாரும் கிடையாது. அப்படி யாரும் இருக்கிறாங்களா? சொர்க்கத்துல காலை வச்ச உடனே கேட்கிற துவா என்னங்க சொர்க்கவாசிகள் தெரியுமா? சொர்க்கத்துல காலை வச்சாதான் நம்ம ஜெயிச்சோம். அந்த நிமிஷத்துல சொர்க்கவாசிகள் செய்யற துவா குர்ஆன் சொல்லுது, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், இன்னோட எங்களுடைய கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டம் தீர்றது சொர்க்கத்துல தான். துன்யால கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். துன்யால ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல எப்படியாவது துவா செய்யுங்களேன். சரி, அப்படியே நான் துவா செய்யணும்னா ஒரே மாதிரி துவா செய்யலாம். துன்யாவில் யாரையாவது போய் பாரு, நீ அவன் கஷ்டமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான், நீ சொன்னா அவனை கூட்டுவா, யா அல்லாஹ் இவனை மாதிரி ஆக்குன்னு ஒன்னு நான் துவா செஞ்சேன். அப்படி ஒரு ஆளை நீ கொண்டு வாங்க, துன்யால அவன் எந்த கஷ்டமும் இல்லாம இருக்குன்னு நீ சொல்ற இல்லையா? அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன நீ தேடி பிடிச்சு கொண்டு வா. நான் இப்படி துவா செஞ்சேன், யா அல்லாஹ் இவனை மாதிரி ஆக்குன்னு துவா செஞ்சேன். இவன் போய் தேடுனா ஒருத்தனை பார்த்தா இவன் கொஞ்சம் பரவாயில்லை, இவன் சின்ன அடுக்கடுத்து ஒருத்தனா பார்த்து கடைசி இவன் கொஞ்சம் நல்லா அனுபவிக்கிறான வாழ்க்கையை பார்த்தா, சரி இவனை விட நல்லா அனுபவிக்கிறவனா ஒருத்தன் பார்க்க, இப்படியே பார்த்து கடைசியா ஒருத்தனை போய் பார்த்துட்டான். அவன் வைர வியாபாரி. வீட்டை பார்க்கறான், பெரிய மாளிகை, வாகனத்தை பார்க்கறான், எல்லாம் ஹைஃபையா இருக்குது, வேலைக்காரங்க அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, மக்களை பார்க்கறான், அழகா அல்ஹம்துலில்லாஹ் ஜவானான வாலிபான் அழகான மக்கள், எந்த குறையும் இல்லை, இவன் பார்வையில எந்த குறையும் இல்லை. இவன் முடிவு பண்ணிட்டான், இவனை மாதிரி தான் வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும், கஷ்டமே இல்லாம சொல்லிட்டு போய் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துல போய் சொல்லிட வேண்டியதான், இவனை மாதிரி எனக்கு துவா செஞ்சு மாத்திருங்கன்னு சொல்லிட்டு. சரி, போறதுக்கு முன்னால வெளியில தானே பார்த்துருக்கோம், ஒரு வார்த்தை அவன்கிட்ட போய் பேசிட்டு நம்ம முடிவு எடுத்துக்கிடுவோம்னு சொல்லிட்டு, எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனைன்னா என்னன்னே தெரியாதான்னு கேட்டானா. அவன் சொன்னானா, என்ன மாதிரி பிரச்சனையோட வாழ்றேன் எவனுமே இல்லடா, அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன் நான். அவன், நீ பார்க்கிற என் மக்கள், அவன் தான் எனக்கு தலைவலியே, என் பையன் தான் எனக்கு பெரிய, காலையில் எழுந்திருச்சா ராத்திரி வரைக்கும் அவன் தான் எனக்கு பெரிய ஃபித்னா, வேற ஃபித்னாவே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனுஷனுக்கு ஃபித்னாங்கிறது 5 வகையா சோதனை வரும்னாங்க. ஃபித்னத்துர் ரஜுலி ஃபி அஹ்லிஹி வ மாலிஹி வ வலதிஹி வ ஜாரிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஃபி நஃப்ஸிஹி. அவன் உடலால ஃபித்னா வரும், அவன் குடும்பத்தால வரும், அவன் மக்களால வரும், அவன் பொருளால வரும், அவன் பக்கத்து வீட்டுக்காரன் சமூகத்தால வரும். ஒரு மனுஷனுக்கு ஃபித்னாங்கிறது சொன்னா, எனக்கு மக்கள் பெரிய சோதனையா இருக்கிறேன், அதனால கஷ்டப்படுறேன், என் பொஞ்சாதியில் இந்த பிரச்சனை, அவன் ஒன்னா அடுக்க ஆரம்பிச்சுட்டான். சரி நிப்பாட்டு போதுன்னு சொல்லிட்டு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துல பார்த்தாங்க, துவா செஞ்சிருவோமா, யார மாதிரின்னு கேட்டாங்களாம். யார மாதிரி வேணா என்ன மாதிரியே இருந்துட்டு போறேன், நான் தான் இப்போ சந்தோஷமா இருக்கும் போல தெரியுது, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற ஆஃபியத்து ரொம்ப பரக்கத்தா இருக்குது, இது நீடிச்சாலே எனக்கு போதும். வாழ்க்கையில பல நேரங்கள்ல நிறைய விஷயங்களை நாம் அனுபவிக்கிறோம், ஆனா யாரையோ பார்த்து இருக்கிற சந்தோஷத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம், இருக்கிற ஆஃபியத்தை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். கண்ணியமிக்க பெருமக்களை, இதை உணர்ந்து கொண்டால் போதும். வாழ்க்கையில ஆஃபியத், இதெல்லாம் இது போன்ற பக்குவங்கள் சாலிஹீன்களுக்கு நெருக்கத்துல போகும்போது தான் தெரியும். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தையில துன்யாவை புரிய வச்சாங்க. வலிமார்களுடைய சொஹபத்தும் இது எதற்காக? ஒருத்தன் பெரிய வீடு கட்டினான், ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினான், ஒரு அரசன் பிரம்மாண்டமா கட்டினான், அவனுடைய குறிக்கோள் ஒரே குறிக்கோள் தான், என் வீட்டுல ஒரு குறைய யாரும் சொல்லிடக்கூடாது. என் வீட்டுல அப்படி ஒரு, அதுக்காகவே ஒருத்தன் வீடு கட்டினான். ஒரு அரசன் கட்டி முடிச்சுட்டு அவன் என்ன செய்வான்னா, கட்டிக்கிட்டே இருப்பான். இதுல ஒரு குறை தெரியுதுன்னா முழுசா உடைச்சிட்டு மறுபடியும் புதுசா கட்டுவான். இப்படியே கட்டி கம்ப்ளீட்டா ஆயிடுச்சு. ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு, எல்லாத்தையும் கூப்பிட்டு, வாங்க என் வீட்டுக்கு வாங்கன்னு, எல்லாம் ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு பரிசு தருவேன்னு சொன்னா. யாராலையும் குறை சொல்ல முடியல. கடைசியா அந்த ஊர்ல ஒரு பெரிய இறைநேசர் இருந்தாரு, அவர் அழைப்பு கொடுத்து, நீங்க வந்து என் வீட்டை பாருங்கன்னா. அவர் பார்த்தாரு, சுத்தி பார்த்துட்டு வெளியே வரும்போது வீட்டுல 2 குறை இருக்குதுன்னு சொன்னார். அவர் வீட்டுல 2 குறை இருக்குது, யாருமே குறை சொல்லல, யாருடைய கண்ணுக்கும் தெரியல, உங்க கண்ணுக்கு மட்டும் இருக்கும். என்ன குறைன்னு கேட்டாங்க. 1, இந்த வீட்டுல நீ நிரந்தரமா இருக்க போறதில்லை. 2வது, இந்த வீடும் நிரந்தரமா இருக்க போறது தவாம் இல்லையா? நிரந்தரம் இல்லாததுக்கு தான் இவ்வளவு கட்டி வச்சிருக்கிற. நீ வாழ போறியா? நிரந்தரமா வாழ்ந்துருவியா? இஸ்திகாமத்து இல்லையே. எல்லோருடைய பார்வையும் ஒரு மாதிரி இருந்தால், சாலிஹீன்கள் நாதாக்கள் அவர்களோடு இருந்து பாருங்கள், துன்யானா என்னன்னு புரிய வைப்பாங்க. அவங்க முசாஹபத் அதுதான், அவங்களுடைய நெருக்கம் அதுதான்.
அவங்களோட இணக்கம் நமக்கு துன்யாவை புரிய வைக்கும், வாழ்க்கையை புரிய வைக்கும், அல்லாஹ்வின் பக்கம் நம்ம திருப்பி விடுவாங்க. எனவே அப்து அல்லாஹ் அடியான்னு சொல்லணும், அல்லாஹ் அடியான்னு சொல்லணும். அந்த முசாஹபத்துக்காக சஹாபிகளை இவ்வளவு தூரம் மாற்றி அமைத்தது ரசூலினுடைய சுஹபத்து தான். தோழம்ங்கிறது அவ்வளவு பெரிய வேலை செய்யுங்க. அமல்கள் செய்யாததை சுஹபத்து செய்யும். நம்மை வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு சஹாபிகள் ஆரம்பத்தில் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்க? கடைசியா கொண்டு வந்து 23 வருஷமா அந்த தோழர்களை கூட வச்சு ஹஜ்ஜில கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அத்தனை பேர்களும் ஹாஜிகளாக நிறுத்துறாங்க. 2 விஷயத்தை தான் நான் சொல்றேன். உலகத்துல அரபிகள் எந்த நியதிக்கும் ஒழுங்குக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால உள்ளது சொல்றேன். அரபிகளுடைய நிலவே இங்க புரிஞ்சுக்கங்க. எந்த தலைமைக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. இது அரபிகளுடைய சுபாவம். அது 2வது சுபாவம் என்னன்னு சொன்னா, சண்டை பிடிக்கிறதுல அவங்களுக்கு நிகராக உலகத்துல கிடையாது. குடும்ப சண்டைகள்ல இந்த 2ம் அரபிகளுடைய பிரபல்யம். கொண்டு வந்து நிறுத்துறாங்க அந்த அரபிகளை. 23 வருஷமாக தன்னோடு வச்சு அந்த சுஹபத்துல கொண்டு வந்து 1.25 லட்சம் சஹாபிகளை கொண்டு வந்து நிறுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வார்த்தை தான் கேட்டாங்க. முதல்ல என்ன கேட்டாங்க? ஹல் ஃபீக்கும் காத்தி ஓ ரஹ்மின், இந்த கூட்டத்துல குடும்பத்துல சண்டை போட்டவங்க இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறாங்க? என்ன அரபுகள் சண்டைக்கு பிரபல்யம். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட குடும்பத்துக்குள்ள காலங்காலமா சண்டை போடுவாங்க. அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, ஹல் ஃபீக்கும் காத்தி ஓ ரஹ்மின், உறவுகளோடு சண்டை போட்டவங்க இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. எத்தனை பேர் எழுந்திருச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒருவர் மட்டும் எழுந்தார். ஃபகாம ஃபதா மினல் அன்சார், ஒரு அன்சாரி தோழர் எழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கும் என் அம்மாவின் சகோதரிக்கு சாச்சிக்கும் கொஞ்சம் சண்டை. நான் பேசினேன், அவங்க பேச மாட்டுக்காங்க. நான் அவங்களோடு உறவு வச்சிருந்தேன், அவங்க உறவு வைக்கல, அதனால நானும் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உறவுகளோடு சேர்ந்து வாழ்றதுங்கிறது நிறைய பேர் வியாபாரமா பயன்படுத்துறாங்க. லைசல் வாசிலு பில் முகாஃபி, அது பண்ட மாற்றம் இல்ல. நீ கூப்பிட்டா நான் கூப்பிடுவேன், நீ சிரிச்சா நான் சிரிச்சுக்கிடுவேன், நீ சலான் சொன்னா நான் சலான் சொல்லுவேன், நீ உன் வீட்டு தாவத்துக்கு கூப்பிட்டா நான் என் வீட்டுக்கு கூப்பிடுவேன். இது பண்டு மாற்றம், வியாபாரம். இது சேர்றது கிடையாது. சேர்றதுன்னா என்னன்னா, அவன் ஒன்ன அறுத்து விடுவான், வேண்டான்னு சொல்லுவான், உன்னை பார்க்க மாட்டான், உங்ககிட்ட சிரிக்க மாட்டான், உன் பார்த்த முகத்தை திருப்புவான், சலான் சொல்ல மாட்டான், உன்னை வீட்டுக்கு கூப்பிட மாட்டான். ஆனால் நீ நேர் மாற்றமா நீ சலான் சொல்லணும், சிரிக்கணும், கூப்பிடணும். இதுதான் சேர்றதுன்னு நாங்க சொல்லலாம். போய் சரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை அனுப்பி வச்சுட்டு மிச்சமுள்ள அத்தனை பேர்கள்ட்டையும் கேட்குறாங்க, குடும்பத்துல சண்டையே இல்லையான்னு கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட. இல்லை யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. எப்படி வாழ முடிந்தது? அந்த சுஹபத்து தான். அப்படி வாழ்ந்த கூட்டம் அன்றைக்கு மட்டும்தான் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு இந்த கூட்டத்துல குடும்பத்துல சண்டையை வச்சிருக்கிறவங்க எழுந்திருச்சு போங்கன்னு சொன்னா மொத்தமா கூடாரமே காலி ஆயிடும் இல்லையா? நம்ம எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம என்ன வச்சிருப்போம்? புள்ளி வச்சுதானே இருப்போம். யாரோடையாவது ஒரு எனக்கு இருக்கதானே செய்யும். ஆனால் அன்னைக்கு அவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு அல்ல, 1.25 லட்சம் சஹாபிகளும் அபூபக்கர் ரலியல்லாஹு, அத்தனை பேர்களையும் சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹுவாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். அந்த தோழமை தான், அந்த சுஹபத்து தான். அந்த சுஹபத்து பெரியது. சஹாபிகளை மாத்தினது அந்த சுஹபத்து தான். அடுத்து 2வது கேள்வி கேட்டாங்க, இது எந்த ஊர், இது என்ன நாள், இது எந்த மாசம்? துல்ஹஜ் மாசம், அரஃபாவுடைய நாள், மக்கா. சொல்ல தெரியாதா? எந்த ஊருன்னு கேட்டா மக்கான்னு சொல்ல தெரியாதா? சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும்னு சொன்னாங்க. எந்த ஊருன்னு கேட்டா மக்கான்னு சொல்லலைங்க, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் தெரியுங்கிறாங்க எல்லா சஹாபாக்களும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது மக்கா தானே அப்படின்னாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்னா மக்கா, இது மக்கா இல்ல மதீனான்னு சொல்லுங்க, நாங்க மதீனான்னு மாத்துறோம், எங்களுக்கு மக்காவும் மதீனாவும் அல்ல யா ரசூலல்லாஹ். எப்படி மாத்திட்டாங்கன்னு பாருங்க சஹாபிகளை. சுஹபத் அவ்வளவு பெரிய மாற்றத்தை தரும்ங்கிறனா. அந்த தோழமை சகவாசம் இருக்குது பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருந்து நபி சொன்னாதான், நபி சொன்னதுதான்.
ஃபிரௌனுடைய கூட்டத்தை அல்லாஹ் மூழ்கடிக்கிறான். எங்க? நைல் நதியில இல்லையா? அவ்வளோ பெரிய கூட்டத்தை மூழ்கடிக்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒருத்தனை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். யார் அவன் கூட்டத்தில் வந்திருக்கானா பார்த்தாங்க. ஏன்னா ரொம்ப நாளா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை திட்டிக்கிட்டே இருந்தவன் ஒருத்தன் இருந்தான். ரொம்ப கஷ்டப்படுத்துவான். அவன் கொஞ்சம் வித்தியாசமா கஷ்டப்படுத்துவான். ஃபிரௌன் கூட்டத்தில் என்ன செய்வான்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரியே ஒன்றையும் செய்வானா. அவரை மாதிரி தொப்பி போடுவான், அவரை மாதிரி ஜிப்பா போடுவான், அவரை மாதிரி துண்டு செருப்பு, நடக்கிறது, பேசுறது, கேலி பண்றதுக்காக. இது ரொம்ப இரிட்டேட்டா இருந்துச்சு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. மனசுல ரொம்ப துவா செஞ்சாங்க. ரப்பே ஃபிரௌனை அழிக்கும் போது கவனமா அவனையும் சேர்த்து அழிச்சிட்டு ரப்பே அப்படின்னு துவா செஞ்சிருந்தாங்க. அத்தனை பேரை கொண்டு வந்து இறக்கிட்டு அல்லாஹ் எல்லாத்தையும் டோட்டலா வாஷ் அவுட் பண்ணி அழிச்சு முடிச்சுட்டு இவனை மட்டும் காப்பாத்திட்டான். அல்லாஹ் எல்லாரையும் அழிச்சுட்டான், இவன் மட்டும் வெளியே வந்துட்டான். அவ்வளவு பெரிய கூட்டத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்தால தாங்க முடியல. ஃபிரௌன் அழிஞ்சதை விட இவன் மறுபடியும் இன்னொரு ஃபிரௌனா முளைச்சு நிக்கிறானே. அல்லாஹ்ட்ட ரப்பே இது என்ன இது அல்லாஹ் சொன்னானா, மூசாவே உங்களை மாதிரியே ஜிப்பா போடுறான், உங்களை மாதிரியே தொப்பி போடுறான், உங்களை மாதிரி எல்லாம் செய்யறான், என் மஹபூப் மாதிரியே ஒன்று செய்யும் போது நான் அவனை எப்படி அழிப்பேன்? அதனால தான் நான் அவனுக்கு ஹிதாயத்து கொடுத்துட்டேன். நல்லா சொன்னான். செய்வது கேலிக்காக, ஆனால் முஷாபகத் இருக்குது பாருங்க. உங்களை மாதிரியே முசாஹபத் வந்துருச்சுன்னா முஷாபகத்துன்னு வந்துடணும். சகவாசம் வந்துருச்சுன்னு அடுத்து என்னங்க? முத்தாபாத் ரொம்ப முக்கியம். நம்ம யார சுஹபத்து வைக்கிறோமோ அவங்கள மாதிரியே மாறணும், அவங்கள மாதிரியே எல்லாம் செய்யணும். இப்போ அவன்கிட்ட இருந்தது முஷாபகத்து மட்டும்தான் இருந்துச்சு. அல்லாஹ் முசாஹபத்தையும் சேர்த்து கொடுத்துட்டான், அல்லாஹ் சகவாசத்தையும் சேர்த்து கொடுத்துட்டான். அல்லாஹ் அவனை மட்டும் அடிக்கடி சொல்றது ஞாபகம் வந்தனால சொல்ல, பல நேரங்கள்ல அல்லாஹு தஆலா பாவிகள் மேல ரொம்ப இரக்கமுள்ளவன். அல்லாஹ் ஒருத்தன் பள்ளிவாசல், அதாவது ஒரு நபி பள்ளிவாசலுக்கு வந்து கோவேரி கழுதையை விட்டுட்டு தொழுதுட்டு வெளியே வந்து பார்த்தா கோவேரி கழுதையை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். அது கோவேரி கழுதை அன்னைக்கு பெரிய வாகனம். அது வாகனத்தை ஒருத்தன் திருடிட்டு போனா எப்படி இருக்கும்? வெகு தூரம் போகணும். ரொம்ப வருத்தப்பட்டு, யா அல்லாஹ் என் வாகனம் போனது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஒரு நபியினுடைய வாகனம் பார்க்காம திருடி இருக்கான், அவன் யாருன்னு எனக்கு காட்டுன்னு கேட்டாங்க. ஒரு நபியினுடைய இதுல போய் கையை வச்சிருக்கான். அல்லாஹ் சொன்னா, உங்களுக்கு முன்னால அவன் துவா கேட்டுட்டான், என்னை காட்டி கொடுத்துறாதுன்னு சொல்லி. அவன் துவாவை ஏற்கனவே நான் கபூல் ஆக்கிட்டேன்னு அல்லாஹ் சொன்னான். அவன் எடுக்கும் போதே எல்லாம் நபியினுடைய தெரியாம எடுத்துட்டேன் என்னை காப்பாத்திட்டு அவர்கிட்ட காட்டி கொடுத்துறாருன்னு அவன் துவா செஞ்சான். என்னுடைய கபூலியத் அவனுக்கு முந்திருச்சுன்னு சொன்னான் அல்லாஹ் தஆலா. முஷாபஹத் அதற்கு ஒரு நபியை போலவே. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட கூட இருந்து நபியே நீங்க மக்கா இல்ல மதீனான்னு சொல்லுங்க மாத்திரம். அந்த சஹாபிகளை இவ்வளவு தூரம் மாத்தினார்கள். அந்த சுஹபத்து தான், அந்த தோழமை தான். தோழமை அப்படி மாத்தும். நீங்க சுஹபத்து கொடுங்க. ஒரு நஜீஸை சுத்தம் பண்றதுக்கு ரெண்டு இருக்குதுங்க. ஒன்னு இருக்குது தண்ணியை வச்சு, பூமியில நஜீஸ் பட்டுன்னு வைங்க, பூமியில நஜீஸுக்கு ரெண்டு வழியா சுத்தம் பண்றது இருக்குது. ஒன்னு என்ன செய்வோம்? தண்ணியை ஊற்றி சுத்தம் பண்றது. இன்னொரு சுத்தம் இருக்குது தெரியுமா? வெயில் பட்டுடுச்சுன்னா நஜீஸ் சுத்தமாகும். வெயில் பட்டு காஞ்சிச்சுன்னு வைங்க, நஜீஸ் சுத்தமா. ஒன்று இருக்குது தண்ணி ஊற்றி சுத்தம் பண்றது, அது கல்பனுடைய நஜீஸை சுத்தம் செய்யறதுக்கு திக்ருகள் இருக்குது, இபாதத்துகள் இருக்குது, இது தண்ணி ஊத்துற மாதிரி. இன்னொன்று இருக்குது வெயில் படணும், சாலிஹீன்களுடைய சூடு படணும். நமக்கு சுஹபத்து சாலிஹீன், நல்லோர்களுடைய அரவணைப்புல இருங்க. அவங்க பார்க்கட்டும், அவர்களை நீங்க பாருங்க, அவங்க பேச்சு கேளுங்க. நான் அதை தான் சொல்றேன். வயரிங் கொடுக்கணும். வயரிங் கொடுக்கறது நம்ம வேலை, கனெக்ஷன் கொடுக்கறத அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நாம என்ன செய்யணும்? அவங்களுடைய சுஹபத்துல போய் உட்காருங்க, அவங்க பேச்சு கேளுங்க. ஒண்ணுமே இல்லாட்டாலும் போய் உட்காருங்க. கல்பனுடைய கனெக்ஷன் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அந்த நூறு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க பாருங்க, அந்த நூறு, அந்த ஒளி, அந்த ஒயர்ல அவங்க பவர் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. உங்க கல்போடு கல்ப கையில எடுத்துருவாங்க. அது பின்னால நீங்க தூரமாக இருந்தாலும் அந்த கனெக்ஷன் இருக்கும், அந்த கல்பனுடைய கனெக்ஷன் இருக்கும் சாலிஹீன்களோடு முடியும். எனவே சஹாபிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தூரம் மாற்றி அமைத்தது அந்த சுஹபத்தினால் தான். எனவேதான் சஹாபாக்கள் அந்த சுஹபத்தினுடைய அருமையை புரிந்ததனால தான் பின்னால சஹாபாக்கள் எதற்கும் பயப்படல. ஹஜ்ரத் ஸஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காட்டுல போய் மாட்டிக்கிட்டாங்க. முன்னால திடீர்னு சிங்கம் வந்து நிக்குது. ஹதீஸ்ல படிச்சமா இல்லையா? சிங்கம் வந்து நிக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த சஹாபியினுடைய இடத்துல நாம நிக்கிறோம். ஒரு காட்டுல தடமாறி போயிட்டாரு, இடமாறி போயிட்டாரு.
திடீர்னு ஒரு காட்டுக்குள்ள சஹாபிகளோடு வந்தாரு. வந்த இடத்துல இடம் மாறி போயிட்டாரு. காட்டுல ஜங்கல்ல போய் மாட்டிக்கிட்டாரு. திடீர்னு முன்னால ஒரு சிங்கம் வந்து நிக்குது. கற்பனை செய்ய முடியுதா? பொய் இல்ல, கற்பனை இல்ல, ஹதீஸ் அது. அந்த சஹாபி கவலைப்படவே இல்ல. முன்னால நின்னு அதுட்ட பேசுறாரு. யா அபல் ஹாரிஸ், அன மௌலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பிரியமான சஹாபி, நபியினுடைய வேலைக்காரன். இந்த சுஹபத்தை பாருங்க. அந்த இடத்துல சுஹபத்தை ஜாயின் பண்ணாங்க. நான் சஃபீனா இல்ல, நான் சாதாரண மனிதன் இல்ல, நான் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி. என்ன நடந்துச்சு? அது அப்படியே திரும்பிச்சு, பின்னால அப்படியே போச்சு. குல்லமா அஹ்வா இலை ஹதீஸ்ல வருது. எங்கெல்லாம் அது போய் வழிகாட்டுச்சான். அது முன்னால போச்சு, இவர் பின்னால போனாரு. அது முன்னால போயிட்டு இருக்கு. எங்கேயாவது நடக்குமா? ஏதாவது ஒரு மிருகம் வந்துச்சுன்னா அதன் பக்கம் இது திரும்புமா? அந்த மிருகம் ஓடிருமா? இது பாதுகாத்து கூட்டு வந்து சஹாபிகளோட கொண்டு வந்து விட்டுட்டு போச்சு. சுஹபத் அது. மதீனாவில் உமர் ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில் பெரிய நிலநடுக்கம் வந்தப்ப மெம்பர்ல இருந்த உமர் ரலியல்லாஹு கீழே இறங்கி அந்த அசாவை வச்சு பூமியை தட்டிட்டு சொன்னாங்க, நாங்க யாரு தெரியுமா? நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள். இங்க யார் இருக்கிறோம்? நபியினுடைய சஹாபிகள் இருக்கிறோம். இன்னொரு தடவை நீ அசைந்தால் நாங்க மதீனாவை காலி பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. மதீனாவினுடைய நிலநடுக்கத்துல பூமியோடு பேசினாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுடைய சஹாபின்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு. அந்த சுஹபத்தும் அந்த நட்பும் தான் சஹாபிகளை இந்த உச்சத்திலேயும் உயரத்திலேயும் கொண்டு வந்தது பெருமக்களே. எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மை யுஹிப்புக. யா அல்லாஹ், உன்னிடத்தில் உன் நேசத்தை கேட்கிறேன், நேசர்களின் நேசத்தை கேட்கிறேன், நல்லமல்கள் செய்கிற அன்பை மஹப்பத்தை கேட்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த துவாவை மட்டும் ஞாபகம் வைங்க. இந்த ஆர்டரை பாருங்க. அல்லாஹ்வுடைய மஹப்பத்து கிடைக்கணும்னா சாலிஹீன்களுடைய மஹப்பத் வழியாக கிடைக்கும். அது கிடைச்சிருச்சுன்னா அமல் செய்யணுங்கிறதுல ஆர்வம் கிடைக்கும். எனவே சுஹபத்து சஹவாசம் என்பது இதற்காகத்தான். அதை நாம் செய்கிற பொழுது, அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்திற்கான காரணமாக அது அமையும். எனவே அப்படிப்பட்ட சுஹபத்தை, சாலிஹீன்களுடைய சுஹபத்தை வாழ்நாளில் நாம் தேடிக்கொள்கிற பொழுது எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் துன்யா ஆகிரத்தினுடைய எல்லா பலன்களையும் அல்லாஹு தஆலா நமக்கு சொந்தமாக்கி தருவான். எல்லாவற்றுக்கும் மேலாக மையத்தாக போய் கிடக்கிற அந்த நூரை, அந்த கல்பினுடைய மையத்தை வெளிச்சமாக்குவதற்கும் ஒளியாக்குவதற்கும் சாலிஹீன்களுடைய சுஹபத் நம்முடைய கபூர் வரைக்கும் அல்ல, மறுமை வரைக்கும் சொர்க்கத்திலேயும் அந்த மன் அஹ்பப்த என்ற ஒரு வார்த்தை சஹாபிகள் சொல்லுவார்கள். இந்த வார்த்தையை நாங்க கொண்டாடின மாதிரி வேற எந்த வார்த்தையும் கொண்டாடல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இல்லையா, நீங்க யாரோடு துன்யால மஹப்பத்து சஹவாசத்துல இருக்கிறீங்களோ அவங்களோடு சொர்க்கத்திலேயும் இருப்பீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த உயர்ந்த சோபனத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சொந்தமாக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.